ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ரியாக்ஷன் வீடியோ. நம்ம ஒரு சில பேரோட கருத்துகளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அவங்கள சந்திக்கணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி காலம் பின்னோக்கி செல்ல வேண்டும். செல்லுவோமா? வாங்க. அமைந்திருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காண்டி ஒரு சின்ன ஒரு அறிவுரை. எப்பயுமே நீங்க பெற்றவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும், மத்த பேச்சு கேட்க கூடாது. அப்ப இவரோட பேச்சும் கேட்க கூடாது தானே? அப்பா அம்மா பேச்ச தானே கேட்கணும். எதுக்கு இவரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு? பொம்பளை பிள்ளைங்க, ஏன்னா இதை நான் கடுமையாவே சொல்லிக்கிறேன். சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில ஒரு மேட்ரு பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி கொலகாரம் ஆயிட்டான், அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை. இப்போ ஆணவ கொலை நடந்துச்சுல கவின், அததான் மீன் பண்ணி சொல்றாரு. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உயிர் போயிருச்சுங்கிறது அவருக்கு வருத்தமா தெரியுது. நம்ம சமுதாயத்துல நம்ம சமூகத்துல இருக்கிறவன் கொலகாரன் ஆயிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபீல் பண்றாரே தவிர, ஒரு உயிர் போனதுக்கு அவர் வருத்தப்படுற மாதிரி தெரியல இப்பயுமே. இப்போ திண்டுக்கல்ல ஒரு ஆணவ கொலையும் நடந்துருக்கு. நீங்க தான் எங்க குல பெருமை, எங்களோட பொக்கிஷம். நீங்க உங்களை பாதுகாக்கிறதா எங்களோட வேலை. ஒரு விஷயத்த பொக்கிஷம்னு சொல்லி குளோரிஃபை பண்றாங்க அப்படின்னா, அங்க அந்த விஷயத்துக்கு கட்டுப்பாடு இருக்கு, அந்த விஷயத்த அடக்குமுறை பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் எங்க சமுதாயத்தோட அடையாளம். நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலைக்குடிய வைக்கும். அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தலை நிமிர்ந்து அது உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தா நாய் பேயெல்லாம் பார்க்கவே கூடாது. உன் வாழ்க்கை உன் சிங்கத்தின் கையில, ஒரு சிங்கத்தோட கையில உங்களை புடிச்சு கொடுப்பாங்க. வெரி 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 ரியலி பேட் அபவுட் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பசங்களா பிறக்கிற ஒரு பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். இதுல பொண்ணுங்களுக்கு தானே சொல்லியிருக்காரு, பொண்ணா பிறந்திருந்ததை விட பையனா பிறந்திருந்தா இவங்க கிட்ட ரொம்ப அவன் தான் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. இவங்கள மாதிரியே அவன் உருவாகும். அவனுக்கு இன்புட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஜாதி பெருமை இது, நம்ம இப்படி வளர்ந்தோம், இவங்களெல்லாம் இப்படிதான் நடத்தணும். இப்ப கூட அவர் சொன்னார்ல, இவங்கெல்லாம் நாய் பேய், நம்ம எல்லாம் சிங்கம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாரு. அவன் திருப்பி அவனோட பையனுக்கு சொல்லி கொடுப்பான். சோ அது அப்படியே போயிட்டே இருக்கும். பொண்ணுங்களுக்கு இருக்கிற விஷயத்த விட இது ரொம்ப ரொம்ப மோசமானது. லவ்ன்றது யாருக்கு யார் மேல வேணா வரலாம். இன்னொரு ஜாதிக்கார மேல வரலாம், இன்னொரு மதத்துக்கார மேல வரலாம், இன்னொரு மொழியில இருக்கவங்க மேல வரலாம், இன்னொரு நாட்டுல இருக்கவங்க மேல வரலாம். அது அன்பிரடிக்டபிள். கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் சர்டிபிகேட், ரேஷன் கார்டுலாம் வாங்கிட்டா லவ் பண்ண முடியும்? இவங்களுக்குலாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும், இவங்களுக்குலாம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க, இவங்களுடைய அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. நீங்க தான் படிக்கல, அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போற அந்த பசங்களையாவது படிக்க வரலாம்ல. கிளவியே கட்டையில போற மாதிரி தான் இருக்கு. இது கட்டை எடுத்து தோத்திட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு அதுக்கு ஜாதிய வன்மம் இருக்கு. கிராஸ் பண்ணாலே பீட்டு. ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படி கூட சொல்லலாம். கேவலமான செயல். அப்புறம் நீ ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கப்ப அடிச்சு துரத்திட்டா ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. விட்டுட்டு சாயந்தரம் திரும்பி வரக்குள்ள பையனை மறைச்சு மாட்டேன் ஜாதி பேர சொல்லி பரநாய் எப்படியா உங்களுக்கு போறதுக்கு என்ன பாதையாது, அந்த பாதையில போகக்கூடாதுன்னு பையனை காதோட அடிச்சுட்டாங்க. பரநாயா இங்க வரீங்க, என் பாதையில அடி வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு திட்டுறாங்க. கேட்டா நீ உள்ள வந்தனா நான் இத்தனை வருஷமா வன்னியரா இருந்து என்ன அர்த்தம்? நீ எனக்கு என்னைக்குமே கீழே தான், நீ உள்ள வரக்கூடாது. நீ கோயிலுக்குள்ள வந்தனா கோயில் ரொம்ப தீட்டு போடுக்கிறான், பிரச்சனை பண்றாங்க. பறிச்சு உனக்கு எப்படி நீங்க நீ எல்லாம் மது மத்த வாங்கலாமா? நீ கோயிலுக்குள்ள போயிட்டு உனக்கு அம்மா புரிச்சுட்டு வந்துருமா? நான் என்ன ஏன் எங்களை அடிக்கி அப்படின்னு கேட்டதுக்கு என் பறக்கலுத ஏன் இங்க எந்த பாதையில நடக்கிறேன்? இந்த ரோட்ல நடக்க கூடாது, இந்த கிளாஸ்ல டீ குடிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, இந்த குளத்துல தண்ணி குடிக்க கூடாது, செருப்பு போடக்கூடாது, துண்டு கட்டக்கூடாது, சட்டை போடக்கூடாது, கோயிலுக்குள்ள சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டா தீட்டுன்னு சொல்லி அந்த கடவுள் சொன்னிச்சா, அந்த சாமி சொன்னிச்சா? ஒரு தனிநபர் இருக்காரு, அவர் ஒரு விஷயம் பண்ணி அவர் அவருக்குன்னு ஒரு பெருமை வருது. அது எப்படி ஒட்டுமொத்த ஜாதியோட பெருமையா மாறுது, ஒட்டுமொத்த சமூகத்தோட பெருமையா மாறுது. நீங்க எப்படி அதோட பெருமையை ஏர்ன் பண்ண முடியும்?
அதை வச்சு மத்தவங்க மட்டம் தட்டுறீங்களே, அந்த அதிகாரமும் உரிமையும் எப்படி வந்துச்சு? வேற ஜாதியில கல்யாணம் பண்ணா கொலை பண்றது, தண்ணியில பீய கலக்குறது, ரோட்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது, இதுதான் உங்க பெருமையா? இதுதான் உங்க வரலாறுல வந்து இணைய போதா? நாங்க வந்து பீய கலந்தோம். இதுக்கு காரணம் வந்து சுத்த மலுமட்டத்தனம் தான். நான் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? நம்ம ஊர் சுடுகாடு. சுடுகாட பாருங்க. இந்த சுடுகாட பாருங்க. சுடுகாடு என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? ரயில் தண்டவாளத்துல ரெண்டா அறுத்து, எப்படி ரயிலோட தண்டவாளத்தை ரெண்டா அறுத்து நம்ம ஊருக்கு சுடுகாடு கொடுத்திருக்காங்க. எப்படி ரயில் தண்டவாளத்தை ரெண்டா அறுத்து நம்ம ஊர்ல சுடுகாடு தான் நம்முடைய அருந்ததிகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாடு. இந்த சுடுகாடை பார்த்துட்டு உண்மையிலே ஒருத்தனுக்கு ரோசம் வந்தா, இந்த சுடுகாடை பார்த்துட்டு உண்மையிலே சூடு சொரணன் சக்கரை எனக்கு இருந்தா எனக்கு வந்துச்சு. என்னடா இது, எல்லா சாதிக்காரனுக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு, எல்லா சாதிக்காரனும் சுடுகாடை பயன்படுத்துறான், எல்லா சாதிக்காரனும் வசதியா பணத்தை அடிக்கிறான், எல்லா சாதிக்காரனும் வசதியா தெருவில் நடந்து போறான். ஆனா என்னுடைய சாதி மட்டும் இன்னும் தண்டவாளத்தை வெட்டி ரோட்ல பிணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப 2025ல இன்னும் நம்ம சுடுகாட்டுல பணத்தை கூட எரிக்க முடியாத ஒரு நிலைமை இன்னும் நம்ம நாட்டுல கிடக்குதுன்னா அது இந்த அருந்ததி சமுதாயத்துல மட்டும்தான். இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும். செத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு இடத்துல பணத்தை எரிக்கிறது கூட எங்களுக்கு வந்து இடம் இல்லை, 2 தண்டவாளத்தை அறுத்து தான் வந்து நாங்க வந்து பணத்தை வந்து எரிக்கிறோம், செத்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து வலியை தரும் அப்படின்னு வந்து நினைச்சு பாருங்க. இது ஒன்றும் 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்தது கிடையாது. இப்போ 2025 வந்து நடக்குது. இவங்க எல்லாருமே மேல வந்துட்டாங்களே, இவங்களுக்கு வந்து ஏன் வந்து இவ்வளவு வந்து சலுகைகள் இருக்கு, ரிசர்வேஷன்ல இவ்வளவு வந்து சலுகைகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு மொத்த சமூகமே வந்துட்டு அவங்க மேம்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? காலமா கிடைச்சிக்கிட்டே இருக்க ஒருத்தருக்கும் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கிடைச்சு அவங்க வர்றதுக்கும் வந்து வித்தியாசமா இருக்கும். அவனும் அழகா இருப்பான் 2K கிட்ஸ்னா, அந்த பொண்ணு அழகா இருக்கும், சிவப்பா இருக்கும். இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இறந்து போயிட்டான். அதாவது 2K கிட்ஸ் கல்யாணமாகாத பசங்க தயவுசெய்து ஒரு உண்மையை புரிஞ்சுங்க. சிகப்பான பெண்கள், அழகான பெண்கள், சுமாரான கருப்பான ஆண்களுக்காக படைக்கப்பட்டவர்கள். அவங்க இவங்களை தான் ஆண் மகனா ஆம்பளையா பார்ப்பாங்க. இது சயின்ஸ். நீ வேணா கூகுள் போய் செக் பண்ணிக்க. செவப்பா அழகான, கருப்பா சுமாரான. அங்கிள், இதை மட்டும் ட்ரெயின் பண்ணா மட்டும் பத்தாது, இதையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த லீட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா உங்கள் மீது, இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா அது பெட்டராக இருந்திருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியாக இருக்குது. ஸோ அது பறிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாய்ஸஸ் தான். இப்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கதாபாத்திரம் ஊனமுற்றவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊனமுற்றவரே கூட்டி நடிக்க முடியாதுல்ல, அவங்கள துன்புறுத்த முடியாதுல்ல. ஆக்டிங்கிறது கலைங்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான், அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது தான். இப்படி நீ ஒரு ட்ராமா கலைஞனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீ உனக்கு நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து நீ சிகப்பாக இருக்க, நீ வந்து நடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், நீ இந்த கதைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னால், இல்லை சார் நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார்னு சொல்ல தானே செய்வேன். அது நடிப்போட இது. அதை நீங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் அதுக்கு அர்ப்பணிக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் நம்ம சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒருத்தவங்க சிகப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களாம் சூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கதைக்காக என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆளை தான் சூஸ் பண்ணுறோம். அவங்க அதுக்காக மெனக்கிடுறாங்க, அவ்வளோதான். நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா உடனே டக்குன்னு இப்படி ஆளை அப்படிலாம் பிடிச்சிட்டு வந்து ஒருத்தர் நடிக்க முடியாது. இதுக்கு இது பதில் இல்லையே. டஸ்கின் கூட வருவாங்க, ஆனா பிளாக் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரவே மாட்டாங்க. சினிமால வந்துட்டு நிறைய ஸ்டீரியோ டைப்பை உடைச்ச ஹீரோஸ் இருக்காங்க, ஆனா ஹீரோயின்ஸ் வந்து இல்லை. கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 1-2-3 பேர் விரல விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் வந்து இருக்காங்க. மேபி ஒரு ஃபேஷியல் ஃபியூச்சர் வந்து எனக்கு செட் ஆகுது இந்த கேரக்டருக்கு, இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து செட் ஆகுது, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவர் இந்த கேரக்டருக்கு வந்து சூட் ஆவாருன்னு தோணுது. அப்படி வந்து ஏதாவது இருந்தா கூட ஓகே. யாருமே இல்லாத மாதிரி பேசுறாங்கல்ல. டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்க இன்னும் நாங்க வந்து டேலண்ட் வந்து ஃபைன் பண்ணவே இல்லை, அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. சொசைட்டியை சேஞ்ச் பண்றதுக்காக எடுக்கிற இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் வாயில இருந்து நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அது வரும்போது தாங்க வரும். அந்த மாதிரி சொல்றதை வந்துட்டு ஏத்துக்க முடியல. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா கூட அதில் டார்க் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினா ஒரு லீட் கேரக்டரில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப
கம்மி. இது வந்து டைரக்டர் சம்மந்தப்பட்டது மட்டுமே வந்து கிடையாது. ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, ஹீரோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க, ஏன் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூமே இதுல இருக்கு. எவ்வளோ டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நம்ம இல்ல. பட் எனக்குள்ள இதுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து வருது. வில்லேஜ்ல எடுக்கும்போது வந்துட்டு எல்லாமே டார்க் ஸ்கின்னா தான் இருக்கணுமா, அப்படி ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன் வில்லேஜ்ல வந்துட்டு ஒயிட்டா இருக்கவங்க வந்து இருக்க மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து இன்னுமே தமிழ் சினிமால வந்து இருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ மோகன்ஜி ஒரு படம் எடுக்கிறாரு, இல்ல வந்து நிறைய பேர் கேஸ்ட் சம்பந்தமா வந்து அவங்க கேஸ்ட்டுக்கு வந்து இப்போ படம் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய படம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்துட்டு பாரஞ்சித் சார் வந்து படம் எடுக்கிறாரு, மாரி செல்வராஜ் சார் அவரோட படங்களையும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கிரிட்டிசைஸ் வச்சோம்னு வச்சுங்களேன், அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மள அவங்க வேற கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, நம்மள ஜாதி வெறியனை வந்து ஆக்கிடுவாங்க. யார் வேணா யார் மேல வேணா இந்த படத்தை வேணா கிரிட்டிசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வந்து ஏத்துக்க முடியல. கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி ஜாதி வெறியன், அவங்க வந்து ஜாதினாலதான் வந்து இப்படி சொல்றாங்கன்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போயிடுறாங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?